அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கடன் அதிகரிச்சிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாமையே நம்ம அங்கே இங்கே கொஞ்சம் வாங்கியே நம்மளுக்கே தெரியாமல் அது அளவுக்கு மீறி போயிருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுறவங்களுக்கும் உண்டான வீடியோ தான் இது. நம்ம எத்தனை பணம் சேர்த்து வச்சாலும் கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கையில் சேமிக்கிறதுக்கு பணம் இருக்காது. அதனால் நம்மளுக்கு சேமிப்பு இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கடனெல்லாம் ஒழியணும். அப்போ தான் நமக்கு சேமிப்புங்கிறதே இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் அது நம்மளுக்கு சேமிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நீங்கள் எல்லா ஃபர்ல் தொழுகைக்கும் பிறகு ஒவ்வொரு தடவை ஓதி வந்தால் போதும். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட அனைத்து கடன்களும் அல்லாஹு தாலா தீர்த்துருவான். அதுக்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு எல்லாருக்கும் தரட்டும். ஆமீன். இப்போது துஆ ஏது என்று பார்க்கலாம். துஆ இதுதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக்க மினல் புஹ்லி வல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அலபத்தி தெய்னி வ கஹரி ரிஜால். இதோட பொருள் பார்க்கலாம். பொருள்: இறைவா, கவலை பலகீனத்தை விட்டும், இயலாமை கோழைத்தனத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், கடன் தொல்லைகளை விட்டும், கடன் கொடுத்தவர்களின் கடுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தடவை ஓதி வர நம்மளோட எல்லா கடவும் அல்லாஹு தாலா தீர்த்துருவான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இது ஓதுங்க. நம்ம ரப்பு நம்மளை கைவிட மாட்டான். என் ரப்பு எனக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இது ஓதுங்க. நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்மளை கைவிட மாட்டான். நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் தருவான். இன்ஷா அல்லாஹ் இது மட்டும் செய்யுங்க, மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.